வணக்கம். பராசக்தி அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த படம். ஐயோ, அது அந்த படம் இப்போதைக்கு வரலங்க, எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது எதிர்பார்த்து கொண்டிருந்த படம் அப்படின்னு வச்சுக்கலாமா. தமிழ் சினிமாவில் இந்த வருஷத்தோட பொங்கலுக்கு 2 படம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளையும் மட்டும் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஜனநாயகன் தள்ளி போயிடுச்சு. பெரிய பிரச்சனைகளை மாட்டி கடைசியில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் எதிர்பார்க்காம அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த பராசக்தி என்றைக்கு அந்த தேதி சொல்லியிருந்தாங்களோ அதே நாளில் அதே நேரத்தில் வந்து அதை 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ டிக்கெட் கிடச்சிது 9 மணி ஷோக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி ஒன்லைன் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆல்ரெடி மொழி போராட்டம் அப்படிங்கிறது 3 வாட்டி பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கு. அதில் உச்சத்தில் 60கள் நடந்த அந்த மொழி போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நடந்துச்சு, அப்போ எப்படி வந்து மொழிக்காக பல பேர் வந்து உயிரை தியாகம் செய்தார்கள், மாணவர்கள் எப்படி போராடினாங்க, அந்த நேரத்தில் அரசியல் வந்து 2 தரப்புலேருந்து எப்படி வந்து நடந்துப்படுச்சு அப்படிங்கிற ஒரு பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் யார் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும். சிவகார்த்திகேயன் அவரோட பெர்ஃபார்மன்ஸோட கேரக்டரில் வந்து ஆரம்பிக்கலாம். பேசிக்லி அவரும் மொழி போராட்டத்துக்கு உண்டான ஒரு மாணவனாக வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால ஓட்டத்தில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டாக இருக்கிறவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கேபிட்டலிஸ்ட்டாக மாறுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னுடைய முன்னேற்றத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் போயிட்டு ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தான் வந்து செஞ்சிட்ருக்காரு. ஒரு டீச்சராக மாறுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கற்றுக்கிறாரு. பட் அவரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் திருப்பியும் போராட்டத்துக்குள்ளே எப்படி அவர் இழுத்துது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆஹா ஓஹோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த கேரக்டருக்கு மெயின்லி அவருக்கு அந்த காமெடிக்கு உண்டான ஸ்கோப் பெருசாக இல்லை. பட் ஆக்ஷன் கொஞ்சம் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் வந்து அழுக வேண்டிய சீன்ஸும் இருந்தது. அதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து செட் ஆகலை அப்படின்லாம் சொல்ல முடியல. ஓரளவுக்கு அந்த தின் லைனை வந்து பிடிச்சி வந்து கன்வின்சிங்காக வந்து பண்ணியிருக்காரு. பட் டு பி வெரி ஹானஸ்ட், அவருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் சிவகார்த்திகேயன் இல்லைனா இந்த படத்தில் ஏதோ மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு யூனிக்கான கேரக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இல்லை. இது வந்து சிவகார்த்திகேயனுக்காக டெய்லர் மேட் கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இவர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வேறு யார் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். அடுத்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு ஆக்டராக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரவி மோகன் என்கிற ஜெயம் ரவி தான். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டகனிஸ்ட்டாக இந்த படத்தில் வந்து வராரு. அவருக்கு அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு நியாயம், அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா தமிழ், அவர் வந்து அவங்க அம்மா வந்து ஹிந்தியாக இருப்பாங்க. அவர் வந்து அரசாங்கத்தில் ஒரு குறிப்பான ஒரு வேலையை செய்ய முடியுமா, அதன் மூலிமா அவருக்கு மேலே வர ஸ்டீரியோ டைப்பு ஹேட்டு 2 சைட்லேருந்தும் அவர் வந்து யாருமே ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ அதன் மூலிமா வரக்கூடிய வெறுப்பு, அதை அவர் காட்டுற விதம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரு கேரக்டரை பார்த்து இரிட்டேட் ஆச்சு, அந்த பணத்தெல்லாம் நியாயமே இல்லை, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த கேரக்டர் நல்லா வந்து அந்த ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். இன்ஃபேக்ட் நம்ம பார்த்த தேட்டரில் தான் பின்னாடி உட்காந்து பார்த்துருந்தாரு. இன்டர்வல் வந்து ஏங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மளே வந்து 4 திட்டம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஒன்றுக்கு போகிறதுக்காக வந்து அர்ஜென்ட்டாக போயிட்டேன். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவர்கிட்டே நேரில் சொல்ல முடியுன்றதுனால இந்த நேரத்தில் அவரோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்ற வந்து சொல்லிவிட்டு அடுத்து அதர்வா. இந்த மாதிரி மொழி உணர்வை குறித்த வந்து படங்கள்லாம் நீங்கள் வந்து எடுக்கிறப்போ ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப சிறப்பாக தேர்ந்தெடுக்கணும். குறிப்பாக நீங்கள் தமிழ் மொழிக்கான போராட்டத்தை ஒரு தமிழ் மாணவர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழர் அப்படின்னே நீங்கள் அந்த குடும்பத்தையே காட்டுற போது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க தமிழ் எப்படி அந்த வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்கிற அளவுக்காவது அவங்களுக்கு வந்து அந்த தமிழ் வரணும். அவங்க பார்த்தா வந்து ஒரு தமிழர் அப்படின்னு தோன்ற மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இருக்கணும். அந்த வகையில் அதர்வா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு வெயிட்டான கேரக்டராக இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப திருப்தி அளிக்கும் விதமாக இல்லை. குறிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா போராட்டப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க தமிழ், தமிழ் வாழ்க, தமிழ் வெல்லட்டும், தமிழ் தீ பரவட்டும் அப்படி சொல்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது. தமிழில் முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா லகரம் அப்படிங்கிறதுனால வந்து இப்படி நீங்கள் வந்து ஒரு காஸ்டிங் செலக்ட் பண்ணுறப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால செலக்ட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி யாராவது நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல தான் நம்மளுக்கு வந்து தோணுது. அந்த வகையில் அவரோட கேரக்டர் ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மொழி போராட்டத்தை பற்றி பேசக்கூடிய படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கன்வின்சிங்காக நிஜமாக இல்லவே இல்லை. பட் அவருடைய கேரக்டர், அவருடைய எழுதின அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தடம் பற்றி தான் வந்து போகுது. அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா அவங்கள வந்து ஒரு தெலுங்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு பெண்ணாக காட்டியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஆர்ஜேவாக ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க, ஒரு வானொலி வாசிப்பாளராக ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியும் தெரியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஹிந்தி வந்து கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் காதலும் கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார்கள். இவங்க வரக்கூடிய சீன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஏதோ பெருசாக காட்ட வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றபடி அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதையும் தாண்டி இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா, அறிஞர் அண்ணாவாக வந்து சேத்தன் பண்ணியிருக்காரு. குறிப்பாக
யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பேசக்கூடிய அரசியலை ஏற்றுக்கல எதிர்த்தரப்பில் இருக்காங்க அப்படின்னா கூட அண்ணாதுரை அவர்கள் மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை வச்சுருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தவிர்க்கவே முடியாத ஒரு தலைவராக இருப்பார். அவர் ஒரு கேரக்டரில் கொண்டு வந்து காட்டுறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஏறக்குறையாக வந்து ஒரு மேக்கப் போட்டுட்டு பல்லில் வந்து கரப்பட்டுட்டா மட்டுமே போதும், முகமைப்பில் மட்டுமே ஒரு அண்ணா மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஓரக்கண்ணால் பார்த்தா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மெனக்கடலே இல்லாமல் போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் ஒரு காட்டுறீங்க, ஏன்னா ரியல் லைஃப்பில் இருந்த ஒரு கேரக்டர், நீங்கள் காட்டுற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த கதைக்காக எழுதுனது. அண்ணா அவர்கள் வரலாற்றில் நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து ஒரு பெரிய தலைவராக வந்து உருவெடுத்திருந்தவர், பின்னால் வந்து முதல்வராக மாறினார். அவரை காமிக்கிறீங்கன்னா அந்த சீனில் ஒரு எலிவேஷன் இருக்கணும். அந்த எலிவேஷன் சுத்தமாக இல்லை. அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சேத்தன் அண்ணாவா அப்பியர் ஆகிற கேரக்டர் எல்லாமே அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இல்லாமல் போகுது. இன்னொன்று, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ரொம்ப பிடித்தவர், அவங்களுக்கு ஒரு முதன்மையான தலைவர், அவங்க முத்தமிழ் அறிஞர்னு சொல்லக்கூடிய வந்து கலைஞர் கருணாநிதி, அவரோட ரோலை வந்து பார்த்திங்கன்னா குரு சோமசுந்தரம் பண்ணியிருக்காரு. அதை காட்டும் போது நீங்கள் வந்து மற்றவங்கலாம் கூட வந்து குறைச்சி காட்டிட்டு அதையாவது நல்லாவது காட்ட முயற்சி செஞ்சுருக்கலாம்ல. அந்த கருணாநிதி அவர்கள் வரக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு பெரிய எலிவேஷனே இல்லை. குரு சோமசுந்தரம் ஒரு கிரேட் ஆக்டர். பட் இந்த கேரக்டர் அவர் வந்து எவ்வளோ நடிச்சாலும் நல்லாவே பண்ணியிருக்க முடியாது போல இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த சீனில் ஒரு எலிவேஷன் இல்லவே இல்லை, முத்திரை பதிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுக்கு எழுதுகிற கேரக்டர் அப்படிங்கிற பெருசாக இருக்குது. பட் அந்த ஸ்கோப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரியே வந்து தெரிஞ்சுது. இதையும் தாண்டி பல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் இந்த படத்தில் இருந்தாலும் இந்த படத்தோட அந்த ஒன்லைன் ரொம்ப ஸ்ட்ராங். இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜய் ஃபேனாக நிறைய பேர் இருக்காங்க. ஜனநாயகன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட இது நம்மளோட மொழி போராட்டத்தை பற்றி பேசுதேன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஜனநாயகன் வந்து தான் அதை பார்த்துட்டு அடுத்தனால இந்த படத்துக்கு கூட வந்து போயிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எங்கே இருந்து ஆரம்பிக்குது, அந்த உணர்வுகளை கடத்துறது. ஒருத்தன் வந்து அவனுக்கு வேலை, அவனோட குடும்பம் அதெல்லாம் விட்டு மொழிக்காக போயிட்டு நம்ம ஊரில் நிறைய பேர் செத்துருக்காங்க, தீ குளிச்சிருக்காங்கன்னா அப்போ மொழி எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எஃபெக்டிவாக இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்து ஒரு போராட்டம் நடக்குது. அப்போ வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தன்னோட வாழ்க்கையை பார்த்து போயிட்டுருக்கு. பட் திரும்பி இந்த போராட்டத்துக்காக வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சீன் எப்படி இருந்துருக்கணும், புல்லரிச்சிருக்கணும்ல. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பிளாக்கில் சுத்தமாக இல்லவே இல்லை. ஒரு சீன் எழுதியிருக்கீங்க, ஸ்கோப் இருக்குது, பட் அதை வந்து கடத்துறது அப்படிங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபோல்ட் ஆகி ரொம்ப ஸ்லோவாக போகுது. லவ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ட்ராகிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உணர்வுகளை கடத்தலை, எலிவேஷன் இல்லை அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபும் அதுக்கும் மேலே எங்கெங்கேயோ போகுது, யாரோ வராங்க, எதையோலாம் கொண்டு வந்து நிறுவ முயற்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாவு நிகழ்து. அதை பார்த்து நம்ம வந்து கஷ்டப்படுவோம்னு பார்த்தா கஷ்டமும் வரவே இல்லை. ஏன்னா அடுத்த சீனுக்கு ஈஸியாக கொண்டு போயிடுறாங்க. அதில் வர கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா சோகத்துலேருந்து ரிகவர் ஆகி அடுத்த வேலையை பார்க்க போயிடுது. அப்புறம் நம்ம அந்த சோகத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் கூட வந்து மெனக்கெடல் இல்லாமல் அந்த திரைமொழி அப்படிங்கிறது சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவே இல்லாத ஒரு படமாக இருந்துச்சு. நிஜமாகவே மொழி போராட்டத்தை பற்றி உனக்கு எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். பராசக்தியின் பெயர் வச்சே எடுக்கலாம். நான் கூட ஏதோ எதிர்பார்த்தேன். பட் எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் வந்து நிஜமாகவே ஃபுல்ஃபில் பண்ணல. ப்ரொடக்ஷன் வேல்யூ பற்றி பேசியே ஆகணும். இதை குறித்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் போட்டிருந்தாங்க. அந்த எக்ஸிபிஷன் நம்ம போய்ட்டு வந்து பிளாக் பண்ணியிருந்தோம். நிஜமாகவே அந்த எக்ஸிபிஷனுக்கு எவ்வளோ மெனக்கல் இருந்திருக்குமோ அதே அளவுக்கு தான் இந்த படத்துக்கு செட்டாக இருக்கட்டும் எல்லா மெனக்கல்லும் இருந்திருக்கு. எல்லாமே ரொம்ப பிளாஸ்டிக்காக வந்து ஒட்டாமல் இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய இடங்களில் 250 கோடி ரூபா போட்டு வந்து இந்த படத்தை எடுத்தாங்களா அப்படின்றதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேல்யூவே வந்து தெரியவே இல்லை. எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேக்காக ஒரு அட்டைப்பட்டி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதராசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படம் ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் சுதந்திர போராட்டத்தோட பின்னணியில் எடுத்திருப்பாங்க. பட் ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு கன்வின்சிங்காக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் காஸ்டியூமுக்கு மெனக்கடல் பண்ணியிருக்கீங்க. டெலிஃபோனு, ஆல் இண்டியா ரேடியோவில் காட்டக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், வாக்கி டாக்கி அதெல்லாம் காட்டினாலும் இன்னும் பல விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்களை பார்த்திங்கன்னா வந்து கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ நாடகத்தன்மை இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து கிரிஞ்சு குணம்னா நிறைய சீன்ஸ் வந்து இருந்தது. உதாரணத்துக்கு இவங்க பொலிட்டிக்கலாகவே இது வந்து பொலிட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண ரோஸ் பண்ணோன்னா ஒரு தனி வீடியோ. பட் இது ஒரு நார்மல் மூவி இதுவாக வச்சுக்கலாம். பட் மேலோட்டமாக சொல்லி தான் ஆகணும். நீங்கள் காட்டுற விஷயங்களே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு மாறாக காட்டுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த மொழி போராட்டத்துக்காக தமிழ்நாட்டில் இருந்த பிற மொழியாளர்கள் எல்லாருமே போராடினாங்க அப்படிங்கிறத காட்ட நிறுவ முயற்சிக்கிறீங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இதில் நீங்கள் திராவிட அரசியல் பேசுகிறீங்க கூட சொல்ல. சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் ஹிந்தியை வந்து ரெசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு காட்டினா ஓகே, ஒரு மொழி ஒற்றுமை, நம்மளோட நேபரிங் ஸ்டேட்ஸ் எல்லாருமே போராடினாங்கப்பா, ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சகோதரத்துவத்துக்காக. பட் அதில் நீங்கள் வலிந்து திணிந்த காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நென்சல் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை லோகேஷ் கனகராஜ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்நாடக ஹீரோக்கு ஒரு சீனு, தெலுங்கு ஹீரோக்கு ஒரு சீனு, மலையாளருக்கு ஒரு சீனு, எலிவேஷன் வச்சு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்களே. அதே மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமான அந்த போராட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்னு காமிக்கிற சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே கிரிஞ்ச் மேக்ஸாக இருந்துச்சு. உங்களுடைய மொழி போராட்டத்துக்காக நம்ம ஆந்திராலேருந்து ஊறுகாய் கொண்டு வந்திருக்கேன், நான் பெங்களூர்லேருந்து இனிப்பு சாம்பார் கொண்டு வந்திருக்கேன், நான் கேரளாலேருந்து பொட்டை கொண்டு வந்திருக்கேன், நான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து மீன் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் போராட வராங்க, எல்லாம் ஒத்துக்கிறோம்.
பட் நீங்கள் அதை வந்து இணைத்த விதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஜங்ஷனாகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதற்கான முக்கியமான ரீசனாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மொழி உணர்வு, மொழி போராட்டத்தை பற்றி ஒருத்தங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த மண்ணில் பிறந்த அந்த மண்ணோட உணர்வை, அந்த மொழி பேசுகிறவங்களா, மொழியோட செழுமையை புரிஞ்சவங்களா, நிஜமாகவே மொழி மேலே பற்று கொண்டவங்களா ஒரு டேரக்டராக இருந்திருந்தால் இந்த படம் நிஜமாகவே ரொம்ப ஆர்கானிக்காக நல்லா வந்திருக்கும். பட் சுதா கொங்கரா வந்து பார்த்தீங்கன்னா, இறுதி சுற்றுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஓகே, நல்ல படம். சூரரை போட்டு ஓகே ஆவரேஜான மூவி, ஒரு வாட்டி பார்க்கலாம் ஓடிடியில். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டராக ஷி ஹஸ் ஃபெயில்டு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். ஏன்னா கதை காலத்துக்கும் அவங்களுக்கும் ஒட்டவே இல்லை. எங்கெல்லாம் முடியுமோ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஸ்டேட்டில் இருக்கவங்கள வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி காட்டுறது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் எலிவேட் பண்ணி காட்டணுமோ அதெல்லாம் ஒரு டேரக்டராக அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். 2 விஷயம் நான் சொன்னால், ரவி கே சந்திரன் அவரோட சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. அதோடு ரொம்ப இந்த படத்தை தூக்கி நிறுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிவி பிரகாஷுடைய இசை. அதுலேயும் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா பாடல்கள் எல்லாமே சுமார் ரகமாக இருந்தாலும் படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வந்து மியூசிக்கில் சும்மா எலவேட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கார் ஜிவி பிரகாஷ். நிஜமாகவே இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். அதை தாண்டி இந்த படம் நல்ல வேளை ஜனநாயகன் வரலை, தனியார் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு தமிழில் இப்போதைக்கு பார்க்குறதுக்கு வேறு படமே இல்லை. இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு படம் வரப்போகுதுன்னா பொங்கலுக்கு திரௌபதி 2 தான் வரப்போகுது. அதுவும் கொஞ்சம் நாளுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறனால இவங்களுக்கு லக்குப்பா. பராசக்தி படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி உங்களோட போட்ட காசு மட்டும் இல்லாமல் லாபத்தையே பார்த்து இது ஹிட்டுன்ற மாதிரி வந்து காமிச்சிடலாம். பட் கிரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அபவுட் திஸ் மூவி, இது எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டை இவங்க சரியாக கையாளலை அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தின் பேரில் போய் பார்க்கலாம். மொழி போராட்டத்தை பற்றி எடுத்த படம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக போய்ட்டு மேபி நீங்கள் பார்க்கலாமே தவிர்த்து, அப்படி பார்த்துட்டு திருப்பி வரும்போது கூட இதை வரலாற்று தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னா என்னமே புரியாமல் வருவாங்க. ஏன்னா தொட்டும் தொடாமல் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. வரலாற்று தெரிஞ்சவங்க அப்படின்னா வந்து என்னப்பா இவ்வளோ ஓட்டைங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிடுவாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் ஒரு ரியல் லைஃப் கேரக்டரும் காட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு சிமிலராக ஒரு அளவுக்காவது ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ண மாட்டிங்களா? ஏதோ இந்திரா காந்தினா விருச்சமட்டியை வச்சுட்டு இங்கே வெள்ளைக்கோடு அடிச்சிட்டா இது இந்திரா காந்தின்னு நாங்கள் நம்பணும், நடுக்கோடு எடுத்தால் அவர் வந்து கருணாநிதி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க பக்தவச்சலம் கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு தவறுகள் செய்யாமல் எடுத்துக்கலாம். இந்த படத்தை இதே சப்ஜெக்டே இதே கதையை வந்து சூப்பராக ரொம்ப உணர்வுபூர்வமாக சும்மா பத்தி எறிகிற அப்படி மெய்சில் இருக்கும் விதமாக வந்து எடுக்கலாம். பட் இந்த படத்தில் இந்த க்ரூ வந்து கோட்டை விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் நம்மளோட வேர்டிக்ட்டு. போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.